கடையில் வாங்கினா ரூ. 700, வீட்டில் செஞ்சால் ரூ. 50 தான். தீபாவளிக்கு ஈஸியாக இந்த காஸ்ட்லியான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். அதுக்கு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி டீ கப் ஒரு 4 எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது மாதிரி தேவையான அளவு நட்ஸை கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்ய தொடங்கலாம். அதுக்கு வானலில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மொத்தமாக 7 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்து கலந்து வச்சோம். அதே ஸ்பூனால் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் 1/4 கப் அளவுக்கு இருந்தது. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இது மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி இது மாதிரி சாக்லேட் கலருக்கு வருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம், இல்லை அடுப்புலேயே வச்சுக்கூடும். கலந்து வச்ச மாவை சேர்த்து நல்லா சூட்டோடு கலந்து விடுங்க. அதிலே நல்லா வெந்து மாவு கொஞ்சம் திக்காக அல்வா பார்த்துக்கு வருது பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்து இதை நெய் தடவின பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாற்றி இது மாதிரி சமன்படுத்திக்கங்க. நெய் தடவின ஸ்பூனால் சமன்படுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆறிடும். இப்போ ஆறி செட் ஆனதும் இது மாதிரி டீ டம்ளரை சிசரால் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். நம்ம கிண்ணத்தில் ஊற்றி வச்சதும் நீங்கள் கத்தியால் ஓரங்களை எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வருது பாருங்கள். இதுதான் கடைகளில் காஸ்ட்லியாக வைக்கக்கூடிய சோஹன் அல்வா. கண்டிப்பாக ட்ரை